மலை மலை வர வேண்டும். மக்கள் செழிக்க. அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும். தமிழ்நாடு செழிக்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஜய் பர்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்களிடம் செய்தியாளர் ஒருவர் கலைஞர் நாணயம் வெளியிட்ட விழா மத்திய அரசு நடத்தியதா அல்லது மாநில அரசு நடத்தியதா என்ற குழப்பம் நிலவுது. யார் நடத்தியது என்ற கேள்விக்கு திரு அண்ணாமலை அவர்களின் பதில், அணி மாநில அரசு நடத்திய விழா, மத்திய அரசு பங்கேற்ற விழா. காரணம், இது மாநில அரசு மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு 2024 100வது ஆண்டு வரும்பொழுது அப்ரூவல் கொடுக்கணும். அது உங்களுக்கு எப்படின்னா, ஒரு ப்ரொப்போசல் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க தான் அத்தாரிட்டி ஃபார் காயின், பிரிண்ட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி அவங்ககிட்ட தான் இருக்குது. நம்முடைய நிதியமைச்சரகம் அப்ரூவல் கொடுப்பாங்க. இது கேபினெட் எல்லாமே கிளியரன்ஸ் போகும். காரணம், இது ஒரு கமமரேட்டிவ் காயின். அதன் பிறகு வேகமாக மைண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 200, 500, 1000 காயின்ஸ் எல்லாமே தேவையான அளவுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது வரைக்கும் நம்முடைய விழாக்களில் எல்லா மாநிலத்திலுமே பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு 100வது ஆண்டு அரசு வெளியிட்ட நாணயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் விழா. காரணம், இது ஒரு அறக்கட்டளை. மத்திய அரசுக்கிட்ட அனுமதி கேட்டாங்க. மோடி ஐயா அவர்கள் வந்து அனுமதி கொடுத்தாங்க. அது தமிழ்நாட்டிலேயே தனியார் விழா. அதை தாண்டி இதுவரைக்கும் தமிழகத்தில் வந்திருக்கக்கூடிய தலைவர்களின் நாணயத்தில் பார்த்திங்கன்னா, முதல்ல கிடைத்திருக்கக்கூடிய காமராஜர் ஐயா அவர்களுக்கு 2004 அது காங்கிரஸ் தலைமையிலான யூபி அரசு. அதன் பிறகு வந்திருக்கக்கூடிய அண்ணாதுரை ஐயா அவர்களுக்கு 2009 அதுவும் காங்கிரஸ் தலைமையிலான யூபி அரசு. 125வது ஆண்டு 125 ரூபாய் நாணயத்தை சர்வ ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு 2015. 2013 125வது பிறந்தநாள் கொண்டாடியிருந்தாலும் கூட நம்முடைய என்டிஏ அரசு வந்த பிறகு 2015 கொடுத்தாங்க. அதன் பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 100வது ஆண்டு 2017 மத்திய அரசு அனுமதி கொடுத்திருந்தாங்க என பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்.